இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உனக்கு ஏற்கனவே கல்யாணமான விஷயத்த மறைச்சு சொத்துக்கு ஆசைப்பட்டு சூர்யாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்க. சும்மா வாய்க்கு வந்ததை சொல்லி கத்திட்டு இருக்காத. இந்த போட்டோ கண்டிப்பா ஃபேக் தான். இத வச்சு உன்னால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதா? துர்கா, போட்டோல இருக்கிற உன் மொத புருஷன் இப்போ என் பக்கத்துல தான் இருக்கான். அதாவது என் கஸ்டடியில அவன் இருக்கான். யார் போன்ல? துர்காவா? போன கொடுங்க, பேசணும். துர்காவை மட்டும் உனக்கு நல்லா தெரியுதுல்ல? துர்கா உன் மொத ஹஸ்பண்ட் உன்கிட்ட பேசணும்னு அப்படியே துடியா துடிக்கிறான். அவன் கிட்ட ஒரு 2 வார்த்தை பேசு. துர்கா பேசு. துர்கா என்னை விட்டுட்டு எங்க போன? துர்கா என்னை ஏன் விட்டுட்டு போன? உன்னை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? இப்ப எங்க இருக்க துர்கா? நான் இப்பவே தேடி வரேன் துர்கா. எங்க இருக்க துர்கா? நான் இப்பவே தேடி வரேன் துர்கா. சொல்லு, எங்க இருக்க? நீ எங்க இருக்க துர்கா? சொல்லு. நான் இப்பவே தேடி வரேன் துர்கா. போதும். அப்புறம் பேசிக்கலாம். போதும். மிச்சத்தை போட்டோவை பார்த்து பேசு போ. துர்கா போட்டோ ஃபேக் இல்ல, நான் சொன்னது உண்மைன்னு இப்ப உனக்கு நல்லா புரிஞ்சிருக்குமே. இதுக்கப்புறமா நீ ஏதாவது என்ன செய்ய பார்த்த, ஓ மொத கனவுன கொன்னு போட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். ஒரு கொலை பண்ணாலும் 10 கொலை பண்ணாலும் ஒரே தண்டனை தான். கொலை பண்றதெல்லாம் எனக்கு ஒண்ணும் புதுசு இல்ல, அது உனக்கு நல்லாவே தெரியும். இது பாரு, பிரச்சனை உனக்கும் எனக்கும் தான். உன் கஸ்டடியில இருக்கிறவன் யாருன்னே எனக்கு தெரியாது. இருந்தாலும் ஒரு உயிர் சாக கூடாது. அவனை விட்டு அவனை எதுவும் செய்யாத. பிரச்சனையே இல்ல. உன்னால எனக்கு எந்த ஆபத்தும் வராத வரைக்கும் உன் மொத ஹஸ்பண்ட் இங்க சேஃபா தான் இருப்பான். நீ என்ன பிடிக்கணும்னு தேடுதல் வேட்டையை ஆரம்பிச்ச, உன் மொத புருஷனை போட்டு தள்ளிட்டு நான் போயிட்டே இருப்பேன். அது மட்டும் இல்லம்மா, உன்னோட இந்த மொத கல்யாண போட்டோவை, ஆமா இதுதான் உனக்கு மொத கல்யாணமா இல்ல இந்த மாதிரி வேற ஏதாவது கல்யாணம் கூட நீ பண்ணிருக்கியா? ஏய், அதெல்லாம் எனக்கு எதுக்கு, விடு. உன் மொத புருஷனோட இருக்கிற போட்டோவை நான் சோசியல் மீடியால போட்டு வைரல் ஆக்கிடுவேன். ஓ 2வது புருஷன் சூர்யாவுக்கும் அனுப்புவேன். இதுக்கு மேல நீ என்ன செய்யணும்னு உனக்கே நல்லா புரியும். ஓகே? ஹலோ. ஏய், என்ன துர்கா, எங்க இருக்கன்னு சொல்லவே இல்ல. நான் உன்னை பார்க்க வரேன்னு சொன்னேன்ல. புரியலையே.